இல்ல எல்லாருமே வந்து கங்காவ வந்து அந்த அளவு பார்த்துக்கிறாங்க. இத பார்த்த காவேரிக்கு வந்து மனசு ஏங்குது. அடுத்து வந்து காவேரி வந்து கங்காக்காக வந்து பால வந்து அதில பால்ல வந்து குங்குமப்பூ கலந்துட்டுருக்காங்க. அத பார்த்துட்டு "ஏன்டி 2 கிளாஸ் கலக்குற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. "இல்ல அது வந்து உனக்கும் ஆசையா இருக்கா குடிக்கணும்னு?" "ஆமா." "அப்போ நீ வந்து உன் புருஷன் கூட போய் வாழு. அப்புறமா இதுக்கெல்லாம் ஆசைப்படு. புரியுதா? இப்போ இன்னும் 2 கிளாஸ் கலக்க வேணாம். 1 கலக்கு போதும். சும்மா வேஸ்ட் பண்ற. என் பையன் கஷ்டப்பட்டு வாங்கினது." அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டாங்கிறது போறாங்க. அடுத்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்க வந்து அத்தை இல்ல. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியாம ஒரு கிளாஸ் பால்ல கொஞ்சம் குங்குமப்பூ வந்து கலக்கி வந்து தனியா எடுத்துட்டு வந்து காவேரி குடிக்கிறாங்க. பாப்பா இவங்க என்னமோ கொஞ்சோண்டு குங்குமப்பூ எடுத்ததுக்கு ஓவரா பண்ணிக்கிறாங்க. அப்பாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கிலோ கணக்குல குங்குமப்பூ எடுத்து வந்து இறக்குவாரு. இவங்கெல்லாம் வாய அடிச்சு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அப்பாவுக்கு நீ வந்தது நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க பாரு எனக்கு. அப்பா அப்படி பார்த்துப்பாரு என்ன. அதுவரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு பாப்பா, நீ நான் அப்பா எல்லாருமே ஒரே வீட்டில் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க காவேரி. ரொம்ப சந்தோஷமாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. அப்போ காவேரி பற்றி யோசிக்கிறாரு விஜய். சரி காவேரிக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி வந்து நீ கர்ப்பமாக இருக்கியானு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு விஜய். இவன் ஃபோனில் கேட்டால் நல்லாவா இருக்கும், நேரில் வந்து பேசணும். நேரில் என் காவேரி ஒரு வேளை கர்ப்பமாக இருந்தாருன்னா அப்படி கட்டி பிடிச்சிப்பேன். என் காவேரிக்கு விட்டுட்டு நான் விலகவே மாட்டேன். அதுக்கப்புறம் காவேரி அவங்க வீட்டில் இருக்கவே முடியாது. நான் இருக்கவும் விட மாட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி காவேரி ஒரு விஷயம் கேட்பாளே, நான் சொன்ன விஷயம் என்ன ஆச்சு, நீங்கள் என்ன வீட்டு விட்டு அனுப்புனீங்களா இல்லையான்னு கேட்பாளே, அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? ஆமாப்பா, நான் இப்போ காவேரி மீட் பண்ணுறது நல்லதே கிடையாது. முதல்ல வெண்ணாவோட மாமாவை கூட்டிகிட்டு போனால் தான் வேலைக்கு ஆகும். முதல்ல அவர் எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சி அவரை கூட்டிகிட்டு போயிட்டு வெண்ணாவை வந்து அவரை அழைச்சிட்டு போக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக காவேரி போய் பார்த்து இந்த விஷயத்தை கேட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு வேளை காவேரி கர்ப்பமாக இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக கர்ப்பமாக தான் இருப்பா. ஏன்னா என்கிட்ட சொல்கிறதுக்காக அவள் துடித்த துடிப்பு இருக்கே பெரிய விஷயமா இருந்தது அப்படி சொல்லிட்டு நினச்சி அந்த விஷயத்தை பார்க்குறாரு நம்ம விஜய். இங்கே வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, வெளியே கிளம்புறாங்க. அதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் எங்கடி போகிற காலையிலேயே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா பக்கத்தில் ஃப்ரெண்டு இடத்துக்கு தான்மா போகிறேன், ஃப்ரெண்டு கூப்பிட்ருக்கா, ஒரு வேலை விஷயமா போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எக்கச்சக்கான வேலை வீட்டில் இருக்குது. ஏற்கனவே வந்து செய்யக்கூடாது, உன் அக்கா எந்த வேலையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அம்புட்டு வேலையும் நீ மட்டும் தான் செய்யணும். சும்மா வந்து வெளியே போகிறேன் சுற்றிட்டு இருக்கேன், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்றாங்க அவங்க அம்மா. உடனே வந்து கங்கா வராங்க. ஏமா இப்படிலாம் பண்ணுறா, அவள் எதுவும் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்கிறாள், அப்புறம் ஏமா இப்படிலாம் தொல்லை கொடுத்துட்ருக்கேன், நான் செய்கிறமா, அதனால் நீ செய்யக்கூடாதுடி, அவள் தான் செய்யணும். நீ எங்கே போகிற இப்போது? இல்லைம்மா ஃப்ரெண்டை பார்க்கதாம்மா, உடனே வந்துடுறம்மா. இங்கே பார், நீ போயிட்டு சீக்கிரமாக வா, முக்கியமான வேலை இருக்குது, அவ்வளோ வேலை வீட்டில் கிடக்குது, எல்லாத்தையும் நீ தான் வந்து செய்யணும். வேலைக்கு பயந்துக்கின்னு வெளியே போயிட்டு அப்படியே வந்துடலான்னு நினைக்காத, இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சக்கூடாது அப்படின்றாங்க அவங்க அம்மா. சரிம்மா நான் வந்து செய்கிறேம்மா போதுமா அப்படின்னோடனே, வந்து செய்கிற வழியே பாரு, சீக்கிரமாக வந்துரு, சும்மா போயிட்டு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சுற்றிட்டு லேட்டாக வந்து அப்புறம் நல்லவளாக இருக்க மாட்டேன் நான், நீ வா கங்கா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏம்மா இப்படி பண்ணுற அவகிட்ட, அவள் என்னம்மா பண்ண, அவளே மனசு வந்துருக்கா. இருக்கட்டும்டி, நீ வேலையெல்லாம் செய்வேன் அவள் வீட்டுக்கு, அதுக்காக வீட்டில் அமைதியாக இருப்பாளா உட்காந்துட்டு, நீ இப்படி இருக்க டைமில் அவள் தான் இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும். நானும் பார்த்துட்ருக்கேன், பட்டும் படாமல் இருக்கா, ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா, இப்படி இருந்தால் எப்படி? அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் செய்ய முடியும், உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அப்படின்னோடனே, அம்மா ஏமா இப்படி பேசுகிற, பாவம்மா காவேரி, அவளே வந்து போயிருக்கா, அவளை ஏமா இப்படி திட்டிகிட்டே இருக்க. இங்கே பாருடி, எனக்கு திட்டணுன்ற ஒன்றும் அவசியம் கிடையாது, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் நான் அவகிட்ட வேலை வாங்குறேன். இங்கே யார் செய்கிறது, அவள் தானே செஞ்சாகணும். நீ இந்த மாதிரி நிலைமையில கொஞ்சம் நாளைக்கு அமைதியாயிரு, சும்மா எல்லாத்தையும் வந்துடாது அப்படின்னோடனே கங்கா யோசிக்கிறாங்க, ஏன் தான் அம்மா இப்படி பண்ணுறாங்களோன்னு. இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு படிக்கட்டுலேருந்து இறங்குறாங்க. அப்போ மாமி வந்து அவங்கள பார்க்குறாங்க. என்னடி அம்மா ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னோடனே, விஜய் பார்க்காத தான் டல்லாக இருக்கியா அப்படின்றாங்க. ஏன் மாமி தேவையில்லாமல் வம்பு எடுக்கிறேன், எங்கே வம்பு எடுத்தேன், உன்னை கேட்டு விஜய் தானே கால் பண்ணுறான் அப்படின்னு சந்தோஷமாயிடுறாங்க காவேரி.